அதிகாரம் 72 அவை அறிதல். குறள் 711. அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். விளக்கம். சொற்களின் வகைப்பாட்டையும் தொகை அதன் ஆழத்தையும் அறிந்த தூய்மையான அறிவை கொண்டவர்கள் தாம் பேசப்போகும் அவையின் தன்மையை முதலில் அறிந்து அவையறிந்து பிறகு அந்த அவைக்கு ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும். மகாபாரதம். தேசம் காலம் ச விஞ்ஞாய ததா பரிஷதம் நிருப வதேத் அர்த்தவத் அவ்யக்ரம் ச சப்யக பிரமோச்யதே. விளக்கம். நாட்டையும் காலத்தையும் தான் இருக்கும் சபையின் தன்மையையும் நன்கு அறிந்து பொருளுள்ள சொற்களை பதற்றமின்றி எவன் பேசுகிறானோ அவனே சபைக்கு தகுதியானவன். சப்யக. இடமறியாமல் பேசுவது அறிஞர்க்கு அழகல்ல. மனுஸ்மிருதி. நா பிருஷ்டக கஸ்யஜித் ப்ரூயாத் ந ச அந்யாயேன பிருச்சதக ஜானன் அபீஹி மேதாவி ஜடவன் லோக ஆச்சரேத். விளக்கம். கேட்கப்படாத இடத்திலோ அல்லது தகுதியற்ற முறையற்ற சபையிலோ ஒரு மேதாவி எதையும் பேசக்கூடாது. சபையின் தரம் குறைவாக இருந்தால் தனக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் ஒரு ஊமையைப் போல ஜடவன் மௌனமாக இருக்க வேண்டும். தகுதியுள்ள சபையில் மட்டுமே தன் அறிவை வெளிப்படுத்த வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 711 உள்ள அவையறிந்து சொல்லுதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாணி, பேச்சு தர்மம் மற்றும் தேச கால பரிஸ்திதி ஆகியவற்றுடன் பின்வரும்வாறு இணைகிறது. அதிகாரி பேதம். குவாலிஃபிகேஷன். சனாதன தர்மத்தில் ஒரு கருத்தை சொல்லும்போது அதை கேட்பவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று பார்ப்பது மிக முக்கியம். இதைத்தான் வள்ளுவர் அவையறிந்து என்கிறார். ஆன்மீக உண்மைகளை சந்தையில் பேசக்கூடாது என்பது சனாதன விதி. வாக் சுத்தி. பியூரிட்டி ஆஃப் ஸ்பீச். வள்ளுவர் தூய்மையவர் என்று குறிப்பிடுவது மனத் தூய்மை மற்றும் சொல் தூய்மை உடையவர்களை. சனாதன தர்மத்தில் பேச்சு என்பது ஒரு தவம். வாங்மயம் தபக. தூய்மையானவர்கள் சபையின் கௌரவத்தை குறைக்க மாட்டார்கள். குறள் 712. இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர். விளக்கம். சொற்களின் நடைமுறையையும் பயன்பாடையும் அதன் விளைவுகளையும் அறிந்த நற்பண்புடையவர்கள் அவையின் காலத்தையும் சூழ்நிலையையும் இடை அறிந்து தான் சொல்லப்போகும் கருத்தை அவையினர் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையும் நன்கு உணர்ந்து சொல்ல வேண்டும். மகாபாரதம். கால பிராப்தம் அவிக்ருத்தம் சுபம் பிரியஹிதம் வச்சக யோ வதேத் அனுயுஞ்சியாத் வாச வித்வான் இதி ஷப்யதே. விளக்கம். காலத்திற்கு பொருத்தமானதும் சிதைவற்றதும் மங்களகரமானதும் கேட்பவருக்கு நன்மையை தருவதுமான சொற்களை எவனொருவன் பேசுகிறானோ அல்லது விவாதிக்கிறானோ அவனே உண்மையான அறிஞன், வித்வான் என்று அழைக்கப்படுவான். காலம் தவறிய பேச்சு அமிர்தமாக இருந்தாலும் விஷத்திற்கு சமம். மனுஸ்மிருதி. வாச அர்த்தாஹ் நியதாஹ் சர்வே வாங் மூலாஹ் வாக் வினிஸ்ருதாஹ் யஸ்து தாம் ஸ்தேனயேத் வாச்சம் ச சர்வஸ்தேயக்ருண் நரக. விளக்கம். அனைத்து செயல்களும் சொல்லிலேயே அடங்கியுள்ளன. சொல்லே அவற்றின் மூலம். எனவே அந்த சொல்லை எவனொருவன் இடமறியாமலோ அல்லது தவறான முறையிலோ பயன்படுத்துகிறானோ அவன் எல்லாவிதமான அறங்களையும் திருடியவனாகிறான். சொல்லின் நடை அறிந்து தர்மத்தின்படி பேசுவதே சிறந்தது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 712 உள்ள இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் யுக்தி மற்றும் வாக் சாதுரியம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தேச கால பாத்திரம். சனாதன தர்மத்தின் ஒரு அடிப்படை விதியே எதையும் தேசம், காலம் மற்றும் தகுதியான நபரை பார்த்து செய்ய வேண்டும் என்பதுதான். வள்ளுவர் இடை தெரிந்து என்று கூறுவது இந்த தகுந்த காலத்தையும் சூழ்நிலையையுமே. வாக் நடையில் பண்பு. சொல்லின் நடை தெரிந்த என்பது இலக்கண அறிவை மட்டும் குறிக்கவில்லை. எந்த சபையில் எந்த மாதிரியான உதாரணங்களை கையாள வேண்டும் என்ற லௌகீக அறிவையும் குறிக்கிறது.
சனாதன நூல்கள் இதை வாக் விலாசம் என்று அழைக்கின்றன. குறள் 713. அவையறியார் சொல்லல் மேல் கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதுவும் இல். விளக்கம்: தாம் பேசும் அவையின் தன்மையை உணராமல் பேசத் தொடங்குபவர்கள் சொற்களின் வகைப்பாட்டை அறியாதவர்கள் ஆவர். அவர்களுக்குத் தாம் கற்ற கல்வியால் எந்த பயனும் இல்லை. அவர்கள் எதிலும் வல்லவர் அல்லர். மகாபாரதம். ய அப்ரஸ்தாவே வததிஹி பஹு அப்ரியம் அனர்த்தகம் ச மோகான் முச்யதே வாக்பிஹி பஸ்மனி ஆஹுதிரிவஹி. விளக்கம்: சரியான சந்தர்ப்பமில்லாமலும் அவையின் குறிப்பறியாமலும் எவன் ஒருவன் பயனில்லாத சொற்களை பேசுகிறானோ அவனது பேச்சு சாம்பலில் ஊற்றிய நெய் போன்றது. அது வீணாவதுடன் பேசுபவனுடைய அறிவீனத்தையே வெளிப்படுத்தும். மனுஸ்மிருதி. வித்யா பிராமணம் ஆகத்ய ஷேவதி ஸ்தே அஸ்மி ரக்ஷமாம் அசூயகாய மாமாதாக ததாஷ்யாம் வீரியவெத்தமா. விளக்கம்: கல்வி என்னும் தேவதை ஒரு அறிஞனிடம் வந்து என்னை தகுதியற்றவர்களிடமோ அவை அறியாதவர்களிடமோ கொடுத்துவிடாதே, அப்படிச் செய்தால் என் வீரியம் அழிந்துவிடும் என்று வேண்டுகிறதாம். அதாவது, இடமறியாமல் பேசப்படும் கல்வி தன் வலிமையை இழந்துவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 713 உள்ள வல்லதுவும் இல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பாத்ரதா மற்றும் ஞான ரக்ஷணம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அபாத்ரதானம், கிவிங் டு அன்வர்தி. சனாதன தர்மத்தில் ஒரு பொருளை தகுதியற்றவருக்கு கொடுப்பது எப்படி பாவமோ அதுபோல உயர்ந்த கருத்துக்களை அவை அறியாத இடத்தில் பேசுவது அறிவு துரோகம் என கருதப்படுகிறது. அங்கே அறிவு தன் மதிப்பை இழக்கிறது. மூர்க்க சபை, அசெம்பிளி ஆஃப் ஃபூல்ஸ். அறிஞர்கள் இல்லாத சபையில் ஒரு மேதாவி தன் புலமையை காட்ட முயல்வது செவிடன் காதில் சங்கு ஊதுவது போன்றது. வள்ளுவர் இவர்களை சொல்லின் வகை அறியாதவர்கள் என்கிறார். சரஸ்வதி கடாட்சம். ஒருவன் நிறைய படித்திருக்கலாம், வல்லதுவும். ஆனால் அதை எங்கே சொல்ல வேண்டும் என்ற விவேகம் இல்லை என்றால் அவனிடம் சரஸ்வதி தேவியின் அருள் இல்லை என்று பொருள். அறிவு என்பது தகவல்களை சேமிப்பது மட்டுமல்ல, அதை சரியாக பிரயோகிப்பதும் தான். குறள் 714. ஒளியார்முன் ஒள்ளியராதல் வெளியார்முன் வான்சுதை வண்ணம் கொளல். விளக்கம்: அறிவு ஒளிமிக்க அறிஞர்களுக்கு முன்னால் தாமும் மிகுந்த அறிவுடையவராக விளங்க வேண்டும். அறிவில்லாத வெள்ளையுள்ளம் கொண்டவர்கள் வெளியார் முன்னால் தாமும் ஒன்றுமறியாதவர் போல வெண்மையான சுண்ணாம்பு சுதை நிறம் கொண்டு அவர்களோடு கலந்துவிட வேண்டும். மகாபாரதம். வித்வத்சு வித்யாம் பிரகடீகரோதி மூர்கேஷு மௌனம் ஜடவத் ததாதி. விளக்கம்: அறிஞர்கள் கூடியிருக்கும் சபையில் ஒருவன் தன் வித்தையை திறம்பட வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் அறிவற்றவர்கள், அதாவது மூர்கர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு ஜடத்தைப் போல மௌனமாக அல்லது அவர்களில் ஒருவராக இருந்துவிட வேண்டும். அறிவற்றவர்களிடம் அறிவை காட்டுவது அறியாமையாகும். மனுஸ்மிருதி. யதானயே யப்ரூயாத் யஷ்ச அந்நியாயேன பிருச்சதி தயோரண்யதர பிரேதி வித்வேஷம் வா அதிகச்சதி. விளக்கம்: முறையற்ற சபையில் தன் அறிவை ஒருவன் நிலைநாட்ட முயன்றால் அங்கே வெறுப்புதான் மிஞ்சும். அறிஞர்களிடம் அறிவாளியாகவும் பாமரர்களிடம் எளிமையானவனாகவும் இருப்பவனே தர்மத்தை அறிந்தவன். ஒருவன் தன் நிலையை சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வதே விவேகம் எனப்படும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 714 உள்ள வான்சுதை வண்ணம் கொளல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சமரச ஞானம் மற்றும் உபதேச முறைகளுடன் இந்தவாறு இணைகிறது. சமத்துவம். எல்லா சூழலிலும் தன்னை தகவமைத்துக் கொள்வதை யோகம். அறிஞர்களிடம் நுணுக்கமான தர்க்கம் செய்வதும் பாமரர்களிடம் கதைகள் மூலம் மரத்தை சொல்வதும் ஒரு ஞானியின் லட்சணம். அகங்கார தியாகம். அறிவில்லாதவர்கள் முன்னால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று காட்டுவது அகங்காரமாகும். அங்கே ஒரு வெள்ளைத்தாள் போல, அதாவது வான்சுதை வண்ணம் கொண்டு அவர்களோடு கலந்துவிடுவது அந்த தலைக்கணத்தை நீக்கும் செயலாகும்.
குறள் 715. நன்றென்றவற்றுள்ளும் நன்றி முதுவருள் முந்து கிளவாச் செறிவு. விளக்கம். ஒருவன் செய்யத்தக்க நல்ல காரியங்கள் என்று சொல்லப்படுபவை எல்லாவற்றிலும் மிகவும் நல்லது எதுவென்றால், தன்னைவிட அறிவில் முதிர்ந்தவர்கள் முதுவர் இருக்கும் சபையில் அவர்கள் பேசும் முன்பே தான் முந்திக்கொண்டு பேசாமல் அடங்கியிருக்கும் அடக்கமாகும். செறிவு. மகாபாரதம். ந அக்ருதக பிரதிவக்தவ்யோ விருத்தோ தர்மவிதாம் வரக மௌனமேவ ஹி தத்ர அஸ்தி பூஷணம் விபுதாஸ்ரயே. விளக்கம். தர்மம் அறிந்த பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது குறுக்கே பேசி அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடாது. அறிஞர்கள் மற்றும் பெரியவர்கள் நிறைந்த இடத்தில் மௌனமாக இருந்து கவனிப்பதே ஒருவனுக்கு சிறந்த ஆபரணம், பூஷணம் ஆகும். அவர்கள் அனுமதி அளித்த பின்னரே பேச வேண்டும். மனுஸ்மிருதி. ஷய்யா ஆ சனே யத்யா சரிதே ஸ்ரேயசா ந சமாவிஷேத் ஷய்யா ஆ சனஸ்தஷ்ச ஏவ ஏனம் பிரத்யுத்தாய அபிவாதயேத். விளக்கம். அறிவிலும் வயதிலும் பெரியவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் அவர்களுக்கு சமமாகவோ அல்லது அவர்கள் அனுமதிக்கும் முன்போ அமரவோ பேசவோ கூடாது. அவர்கள் சபையில் நுழையும்போதே எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும். அவர்கள் பேசத் தொடங்கும் முன் தன் கருத்தை சொல்ல முற்படுவது பாவம் மற்றும் ஒழுக்கமற்ற செயலாகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 715 உள்ள முதுவருள் முந்து கிளவாச் செறிவு என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வினயம், ஹியூமிலிட்டி மற்றும் குரு விருத்த சேவை, பெரியோரை மதித்தல் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. வினயம். வித்யா ததாதி வினயம். கல்வி அடக்கத்தை தரும். ஒருவன் உண்மையாக கற்றவன் என்றால் அவன் பெரியவர்கள் சபையில் அடக்கமாக இருப்பான். எவன் ஒருவன் முந்திக் கொண்டு பேசுகிறானோ அவன் அரைகுறை ஞானம் கொண்டவன் என்பது சனாதன பார்வை. ஸ்ரவண தர்மம். தி ஆர்ட் ஆஃப் லிசனிங். சனாதன தர்மம் பேசுவதை விட கேட்பதற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறது. பெரியவர்கள் பேசும்போது அதை கேட்பது ஒரு தவம். அந்த தவத்தை சிதைக்கும் வகையில் முந்து கிளறுதல் அறிவு வளர்ச்சிக்கு தடையாக அமையும். குறள் 716. ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன்புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு. விளக்கம். அகன்ற அறிவுடையவர்களாய் சொல்லப்படும் கருத்துக்களை ஏற்று ஆராயும் திறன் கொண்ட அறிஞர்கள் முன்னிலையில் ஒருவன் பேசும்போது செய்யும் தவறு இழுக்கு. அவன் தான் செல்லும் நல்வழியில் நிலை தடுமாறி விழுவதற்குச் சமமானது. மகாபாரதம். வித்வத்சு வததஹ பும்சஹ பிரமாதம் ந க்ஷமேத் புதஹ மார்கே பிரச்யுத பாதஸ்ய யதா பத்னம் ததாஹி தத். விளக்கம். அறிஞர்கள் மத்தியில் பேசும் ஒருவன் செய்யும் கவனக்குறைவான தவறை பிரமாதம் என்று உலகம் ஒருபோதும் மன்னிக்காது. அது நேர்த்தியான பாதையில் நடந்து செல்பவன் திடீரென காலை இடறி சேற்றில் விழுவதற்கு ஒப்பானது. அத்தகைய தவறு அவனது ஒட்டுமொத்த புகழையும் அழித்துவிடும். மனுஸ்மிருதி. ஏக ஓ அபி வித்வான் தர்மஜ்ஞः சபாயாம் யத் வதேதப்ருதம் தத் அந்யதா பவேத் சர்வம் பிரமாத ஜனிதம் ததா. விளக்கம். தர்மமறிந்த வித்வான்கள் இருக்கும் சபையில் ஒருவன் தவறுதலாகவோ அல்லது பொய்யாகவோ பேசினால் அவன் அதுவரை ஈட்டிய பெருமை அனைத்தும் மறைந்துவிடும். ஒரு சிறு பிழை அவனது முழுமையான வித்தையையும் பயனற்றதாக ஆக்கிவிடும். எனவே அறிஞர்கள் முன் சொல்லெடுக்கும்போது மிகுந்த விழிப்புணர்வு அவசியம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 716 உள்ள நிலை தளர்ந்தற்று என்ற உவமை சனாதன தர்மத்தின் அப்பிரமாதம், கவனக்குறைவின்மை மற்றும் வாக்தவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அப்பிரமாதம், கேர்ஃபுல்னஸ். சனாதன தர்மத்தில் பிரமாதோ வை மிருத்யுஹு, கவனக்குறைவே மரணம் என்று ஒரு கூற்று உண்டு. குறிப்பாக அறிஞர்கள் மத்தியில் பேசும்போது ஒரு சொல் பிசகினாலும் அது பேசுபவனின் அறிவு மரணமாக கருதப்படும். வள்ளுவர் இதையே நிலை தளர்ந்து விழுதல் என்கிறார். பரீட்சை, டெஸ்ட் ஆஃப் நாலேஜ். அறிஞர்கள் என்பவர்கள் வியன்புலம் ஏற்றுணர்வார், அதாவது ஃபில்டர் பண்ணி பார்ப்பவர்கள். அங்கே தரம் குறைந்த அல்லது பிழையான தகவல்களை சொன்னால் அவர்கள் அதை சட்டென கண்டுபிடித்து விடுவார்கள். ஒருவன் மலையில் ஏறுவது கடினம், ஆனால் அங்கிருந்து கீழே விழுவதும் மிக எளிது. அதுபோலதான் அறிஞர்கள் சபையில் பெயர் எடுத்ததும் சிறு பிழையால் அதை இழப்பதும். யாகசாலை. உதாரணம்.
யசநாத முறையில் யாகம் செய்யும்போது மந்திரங்களை உச்சரிப்பதில் சிறு தவறு ஏற்பட்டால் அந்த யாகத்தின் பலனே மாறிவிடும் அல்லது விபரீதம் ஏற்படும். அதேபோன்றதுதான் அறிஞர்கள் சபையில் தவறு செய்வது. சொல்லின் வலிமை சிதைந்தால் சொல்லுபவனின் மதிப்பும் சிதையும். குறள் 717. கற்றறிந்தார் கல்வி விளங்கும், கசடரச் சொல் தெரிதல் வல்லார் அகத்து. விளக்கம்: சொற்களின் குற்றங்களை நீக்கி, கசடர அதன் பொருளை ஆராய்ந்து அறியும் வல்லமை மிக்க அறிஞர்கள் நிறைந்த சபையில் பேசும்போதுதான் ஒருவன் கற்ற அறிந்த கல்வியானது உண்மையான பெருமையுடன் விளங்கும். மகாபாரதம். வித்வத்சு வித்யா பரிதீப்யதே சதா, யதா சுவர்ணம் நிக்ஷேபே சுத்தே தர்சயதே ததா. விளக்கம்: தூய்மையான உரைகளில் தேக்கப்படும்போது தங்கம் எப்படி தன் உண்மையான ஒளியை காட்டுகிறதோ அதுபோல அறிஞர்கள் வித்வத்சு முன்னிலையில் விவாதிக்கும்போதுதான் ஒருவனுடைய கல்வி வித்யா பிரகாசிக்கிறது. தகுதியற்றவர்கள் மத்தியில் பேசப்படும் கல்வி இருட்டில் வைத்த விளக்கு போன்றது. அது யாருக்கும் தெரியாது. மனுஸ்மிருதி. வித்யா நிந்த்யா அப்பிரபுத்தேஷு சத்பிஹி சஹ விராஜதே, சுத்த பௌத்திக சம்சத்சு வித்யோததி யதா சசி. விளக்கம்: அறிவற்றவர்கள் மத்தியில் கல்வி நிந்திக்கப்படும், அதாவது மதிக்கப்படாது. ஆனால் சான்றோர்கள் நிறைந்த அவையில் அது சந்திரனைப் போல பிரகாசிக்கும். எவன் ஒருவன் சொற்களின் ஆழத்தை அறியும் மேதைகள் முன் பேசுகிறானோ அவனது அறிவே நிலைத்து நிற்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 717 உள்ள கல்வி விளங்கும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாத் வித்யா, அதாவது விவாதக்கலை மற்றும் சத் சங்கம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. உரைகள் தத்துவம். ஒரு வைரத்தின் தரம் சாதாரண கல்லில் தேய்த்தால் தெரியாது. அதை வைரக்கல்லை தேய்த்தால்தான் அதன் ஒளி கூடும். அதுபோல சொல் தெரிதல் வல்லார், அதாவது சொற்களின் நுட்பம் அறிந்தவர்கள் முன்னால் பேசும்போதுதான் பேசுபவனின் அறிவில் உள்ள நுணுக்கங்கள் வெளிப்படும். இதை சனாதன தர்மம் பரீக்ஷா என்கிறது. வித்வத் கோஷ்டி, அதாவது அறிஞர்கள் சபை. சனாதன மரபில் வித்வத் கோஷ்டி எனப்படும் அறிஞர்கள் சபை மிக முக்கியமானது. அங்கே ஒருவன் தன் கருத்தை முன்வைத்து அங்கிருப்பவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லி வெற்றி பெற்றால் மட்டுமே அவனது கல்வி அங்கீகரிக்கப்படும். வள்ளுவர் இதையே கல்வி விளங்கும் என்கிறார். குறள் 718. உணர்வதுடையார் முன் சொல்லல், வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. விளக்கம்: சொல்லும் கருத்தை உடனே உணர்ந்து கொள்ளும் ஆற்றலுடைய அறிஞர்களுக்கு முன்னே ஒரு கருத்தை சொல்லுதல் தானாகவே வளர்ந்து வரும் பயிர்களுள்ள பாத்தியில் நீரை பாய்ச்சுவதைப் போன்றது. பயிர் செழிப்பது போல அந்த அறிவும் அங்கே செழித்து வளரும். மகாபாரதம். சுக்ஷேத்ரே வப்தம் அல்பம் அபி பீஜம் பகுபலம் பவேத், ததா மேதாவிஷு புரோக்தம் ஞானம் விருத்திம் பிரயச்சதி. விளக்கம்: நல்ல வளமான நிலத்தில் சுக்ஷேத்ரே தூவப்பட்ட சிறிய விதையும் எப்படி பெரு விளைச்சலை தருமோ அதுபோல மேதாவிகளிடம் சொல்லப்படும் சிறிய அறிவும் மிக வேகமாக பெருகி நன்மையை தரும். தகுதியற்ற நிலத்தில் விதைப்பதும் அறிவற்றவனிடம் பேசுவதும் வீண். மனுஸ்மிருதி. யதா கனன் கனித்ரேன நரோ வார்யதிகச்சதி, ததா குருகதாம் வித்யாம் சுஷ்ரூஷுரதிகச்சதி. விளக்கம்: பூமியை தோண்டத் தோண்ட நீர் எப்படி சுரக்குமோ அதுபோல ஆர்வமும் உள்வாங்கும் திறனும், அதாவது உணர்வு உடையவர்கள் முன் கல்வியை பகிரும்போது அக்கல்வி மேன்மேலும் சுரந்து வளரும். தகுதியான சபையில் வித்தை தானாகவே விருத்தியடையும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 718 உள்ள பாத்தியுள் நீர் சொரிந்தற்று என்ற உவமை சனாதன தர்மத்தின் சத்பாத்திர தானம் மற்றும் ஞான விருத்தி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சத்பாத்திரம், வர்த்தி ரெசிபியன்ட். சனாதன தர்மம் பாத்திரமறிந்து பிச்சையிடு என்கிறது. இது பொருளுக்கு மட்டுமல்ல அறிவுக்கும் பொருந்தும். உணர்வதுடையார் என்பது இங்கே நல்ல விளைநிலத்தை குறிக்கிறது. அங்கே அறிவைச் செலுத்துவது வீணாகாது. சம்வாதம், டயலாக். அறிஞர்கள் முன்னிலையில் பேசும்போது அவர்கள் கேட்கும் குறுக்கு கேள்விகளும் தரும் விளக்கங்களும் அறிஞரின் அறிவை இன்னும் வளர்க்கும். இதுவே பயிருக்கு நீர் பாய்ச்சுவது போன்ற செயல். பீஜ அங்குர நியாயம், சீட் அண்ட் ஸ்ப்ரவுட் லாஜிக்.
ஒரு விதை மரமாக மாற நிலத்தின் ஈரப்பதம் அவசியம். அதுபோல ஒரு கருத்து பெரும் சித்தாந்தமாக மாற அதை புரிந்து கொள்ளும் உணர்வு உடையவர்களின் சபை அவசியம். குறள் 719. புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார். விளக்கம். நல்லவர்கள் நிறைந்த அறிஞரவையில் தான் கருதியவற்றை அவர்கள் மனம் கொள்ளுமாறு பதியுமாறு சொல்லும் ஆற்றலுடையவர்கள், அறிவற்ற கீழ்மக்கள் நிறைந்த அவையில் புல்லவையில் மறந்துகூட பொச்சாந்தும் எதையும் பேசக்கூடாது. மகாபாரதம். ந மூர்க்கேஷு வதேத் கிஞ்சித் புதா சர்வஜ்ஞவதபி அபாத்ரே நிக்ஷிபன் வித்யாம் வினஷ்யேத் ஆத்மனா சக. விளக்கம். எல்லாவற்றையும் அறிந்த மேதையாக இருந்தாலும் அறிவற்ற மூர்க்கர்கள் மத்தியில் எதையும் பேசக்கூடாது. தகுதியற்றவனிடம் கல்வியை ஒப்படைப்பது தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு சமம். அங்கே அறிவுக்கு மதிப்பில்லை, அவமதிப்புதான் கிடைக்கும். மனுஸ்மிருதி. வித்யா பிராமணம் ஏத்யாக ஷேவதீ ஸ்தேயஸ்மி ரக்ஷமாம் அசூயகாய மாமாதாக ததாஸ்யாம் வீரியவத்தமா. விளக்கம். கல்வித் தெய்வம் கூறுகிறது, நான் உன்னுடைய பொக்கிஷம், என்னை பாதுகாப்பாயாக. பொறாமை கொண்டவர்களிடமும் அறிவற்றவர்களிடமும் என்னை வழங்கிவிடாதே. தகுதியுள்ளவர்களிடம் மட்டுமே என்னை தந்தால் நான் அதிக வீரியம் மிக்கதாக திகழ்வேன். அதாவது புல்லவையில் பேசுவது கல்வியின் புனிதத்தை கெடுக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 719 உள்ள பொச்சாந்தும் சொல்லற்க என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ஞான ரக்ஷணம், அதாவது அறிவை பாதுகாத்தல் மற்றும் அதிகாரி பேதம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அதிகாரி பேதம், அதாவது எலிஜிபிலிட்டி. சனாதன தர்மத்தின்படி ஒரு உயர்ந்த கருத்தை சொல்லும்போது அதை கேட்பவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று பார்ப்பது அவசியம். அறிவற்றவர்கள் சபையில் பேசுவது பன்றிக்கு முன்னால் முத்துக்களை எறிவது போன்றது. முத்துக்களின் மதிப்பு பன்றிக்கு தெரியாது. அபமான தர்மம், அதாவது அவாய்டிங் டிஸ்ஆனர். ஒரு அறிஞன் தன் அறிவை விட தன் கௌரவத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அறிவற்றவர்களிடம் பேசும்போது அவர்கள் ஏளனம் செய்தால் அது அந்த அறிஞனுக்கோ அல்லது அவர் கற்ற கல்விக்கோ நேரும் அவமானம். இதை தவிர்க்கவே மறந்தும் சொல்லாதே என்கிறார் வள்ளுவர். ரகசிய வித்யா. சில உயர்ந்த உண்மைகள், உதாரணமாக பிரம்மஞானம், பொதுவெளியில் அல்லது தகுதியற்றவர் முன் பேசப்படுவதில்லை. அது அந்த வித்தையின் வீரியத்தை குறைக்கும் என்பதால் ரகசியம் என்று பாதுகாக்கப்படுகிறது. அதாவது புல்லவையில் பேசுவது கல்வியின் புனிதத்தை கெடுக்கும். குறள் 720. அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தார் அல்லார் முன் கோட்டிக் கொளல். விளக்கம். தன்னுடைய அறிவு தரத்திற்கு சமமானவர் அல்லாதவர், அதாவது அறிவற்றவர் முன்னிலையில் ஒருவன் தன் அறிவை வெளிப்படுத்தி விவாதம் செய்தல், கோட்டிக் கொளல், அழுக்குகள் நிறைந்த சாக்கடையில், அதாவது அங்கணத்துள் தேவாமிர்தத்தை கொட்டுவதற்கு சமமாகும். மகாபாரதம். அபாத்ரே நிக்ஷிபான் வித்யாம் ஸ்வத்ருதி வத் அசுஷிஹி பவேத் யதா உஷரே வப்தம் பீஜம் ந சக்யதி பிரரோஹித்தும். விளக்கம். நாயின் தோலால் செய்த பையில் வைக்கப்பட்ட பால் எப்படி அசுத்தமாகி அருந்த தகுதியற்றதாகுமோ அதுபோல தகுதியற்றவர்களிடம் பகிரப்படும் கல்வி அசுத்தமடைகிறது. உவர் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை எப்படி முளைக்காதோ அதுபோல அறிவற்றவர்களிடம் சொல்லப்படும் நுட்பமான கருத்துக்கள் ஒருபோதும் பலன் தராது. மனுஸ்மிருதி. வித்யா பிராமணம் அப்யப்யேதி மாமப் யாத்மனி ரக்ஷமாம் ந மாம் அபாத்ரே விகிரேத் அமிஷம் இவ ஸ்வத்ருதிஹி. விளக்கம். கல்வி என்னும் தெய்வம் அறிஞனிடம் வேண்டுகிறது, என்னை உனக்குள்ளேயே வைத்து பாதுகாப்பாயாக. ஒரு வேடன் இறைச்சியை எறிவது போல தகுதியற்றவர்கள் முன்னால் என்னை சிதறவிடாதே. ஏனெனில் தூய்மையற்ற இடத்தில் வீசப்படும் தூய்மையான பொருள் தன் சிறப்பை இழந்துவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 720 உள்ள அங்கணத்துள் உக்க அமிழ்தம் என்ற உவமை சனாதன தர்மத்தின் பாத்திர சுத்தி மற்றும் தர்ம நிஷ்டை ஆகியவற்றுடன் பின்வரும்வாறு இணைகிறது. அமிர்தம் வெர்சஸ் சாக்கடை. அம்ரிதா வெர்சஸ் இம்பியூரிட்டி. சனாதன தர்மத்தில் அமிர்தம் என்பது மரணமில்லா பெருவாழ்வை தரும் புனிதமான பொருள். அங்கணம் என்பது மலம் மற்றும் கழிவுநீர் செல்லும் இடம். புனிதமான ஒன்றை அசுத்தமான இடத்தில் வைப்பதை கலைநயம் மிக்க சாஸ்திர துரோகம் என்கிறது சனாதனம். அதிகாரத்துவம். எலிஜிபிலிட்டி.
உபநிடதங்கள் மற்றும் வேத ரகசியங்கள் தகுதியற்றவர்களுக்கு சொல்லப்படுவதில்லை. ஒருவன் மன தூய்மை அடைந்த பின்னரே அவனுக்கு உபதேசிக்கப்படுகிறது. தகுதியற்றவனிடம் சொல்லப்படும் ரகசியம் அமிர்தம் சாக்கடையில் விழுந்ததற்கு ஒப்பானது. யாக விதி. யாகத்தில் இடப்படும் ஆಹುதி, அதாவது நெய், தேன் போன்றவை தூய்மையான அக்னியில் இடப்பட வேண்டும். அதை அசுத்தமான சாம்பலில் இட்டால் பலனில்லை. அதுபோலவே அறிஞர்களின் அறிவு, அதாவது அமிர்தம், அறிவு என்னும் நெருப்பு உள்ளவர்களிடம் மட்டுமே சேர வேண்டும்.